With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவியல்களை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 14 ஜூன் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட கர்நாடக பகுதிகள், கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கிறது. அதனுடைய தாழி அமைப்பு தெலுங்கானா வரையிலையும், கீழே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட கேரள பகுதிகள் வரையிலும் அதனுடைய தாழி அமைப்பினுடைய தாக்கம் தெரிகிறது. அது மட்டும் இல்லை, இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றினுடைய ஈரமிகு காற்று, வலிமையான ஈரமிகு காற்றானது கர்நாடகா, கொங்கன், கேரள பகுதிகள் ஊடாக வீசப்படுகிறது. அதனால் நீங்கள் அந்த தரைக்காற்றினுடைய வேகம் தமிழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனுடைய வேகம் அதிகமாக இருப்பதுனால இன்றைக்கி தமிழகத்துலேயும் சரி, கேரளா, கர்நாடக பகுதிகளிலும் பல பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கெங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த 24 மணி நேரம் பொறுத்தவரையிலும் கேரளாவில் அநேகமான பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, அல்லப்பி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும், பத்தனம்திட்டாவின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பாலக்காடு, திரிசூர், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களாகட்டும், மலப்புரம் மாவட்டமாகட்டும் பல பகுதிகளில் இன்று கனமழை முதல் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகாகட்டும், தட்சிண கன்னடா, சிக்மகளூரு, ஷிமோகா, உத்தர கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்கள் பல பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தார்வாத, வேரி, தாவணகரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. பெங்களூரு, தும்கூர், மைசூரு, மாண்டியா, ஹாசன் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு. கல்யாண கர்நாடகான்னு சொல்லக்கூடிய வடபகுதிகள், பீதர், பெல்லாரி இந்த பகுதிகளெலாம் கூட இன்றைக்கி லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் பல பகுதிகளில், பெல்காம் உள்பட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தெலுங்கானா பகுதிகளில், மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளிலையும், ராயலசீமாவை ஒட்டிய தெலுங்கானா பகுதிகள் சில பகுதிகளிலையும் மிதமான மழையும், மற்ற இணைய பகுதிகளில் லேசான மழையும் இருப்பதற்கு வாய்ப்பு. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் ராயலசீமா பகுதிகள், கர்னூல், கடப்பா, அன்னமய, திருப்பதி, இந்த கர்னூல் இந்த பகுதிகள், அனந்தபூர் மாவட்டங்களில் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள், விஜயநகரம், விசாகப்பட்டினம், விஜயவாடாவிலிருந்து கோதாவரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளிலையும், கடலோர மாவட்டங்கள், நெல்லூர் உள்பட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கும். தமிழகத்தில் பொறுத்தவரை இன்று பலத்த மழை நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்கள், வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு. சில பகுதிகளில் பலத்த மழை, மிக பலத்த மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். கோயம்புத்தூர் மற்றும் கொடைக்கானல், தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை ஆகிய பகுதிகளிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெல்லையில், கன்னியாகுமரி ஒட்டிய சில பகுதிகளில் கனமழை இருக்கவும் சாத்தியக்கூறுகள் இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழை இருக்க வாய்ப்பு. திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்திலையும் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதிகளெல்லாம் மேகமூட்டத்துடன்
லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தரைக்காற்று வேகம் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். அதே நேரத்தில் நாளைக்கு தமிழகத்தில் பல பகுதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.